கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்றாட இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், மறைப்பொருள்கள் ரகசியங்களை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துவார் என்று. அதை தொடர்ந்து அந்த செய்திய தலைப்பே கவனித்து பாருங்கள் என்பதுதான் தலைப்பு. ஐயா பல காரியங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. அந்த கிளிப்பிங்கை பார்ப்பது முன்பாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற சோழல் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். முதல்ல பிறர் ஜான்சன் செந்தில் பேசுறானு கத்திரிக்கு சோதன் கத்த அநேக காரியங்கள் நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். அதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சி போருக்கு முன்பாக தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் பிரசங்க நிகழ்ச்சியில பேசின ஒரு செய்தியை வைத்து அதிலிருந்து ஒரு சின்ன வார்த்தையை வைத்து நாம் இன்றைக்கு இந்த பகுதியை தியானித்து வருகிறோம். அதை பார்த்து நம்ம நிகழ்ச்சியை கடந்து போகலாம். வாங்க அந்த கிளிப்பிங்கை பார்ப்போம். கவனம் இல்லாமல் கேட்கிறவர்கள். ஏதோ கிறிஸ்தவர்களாய் பிறந்து விட்டோம், நம்முடைய சர்ச்சில் பாஸ்டர் வந்து பேசுகிறாரு, சபைக்கு போகணும், கவனம் இல்லாமல் கேட்பாங்க. ஏதோ வந்து விட்டோம், வந்ததுக்கு உட்காந்து கேட்டு போவோம், புரியுதோ புரியலையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, வந்துட்டோம். கவனம் இல்லாமல் கேட்பது. அவங்க மனசெல்லாம் வேற பக்கம் ஓடிட்டு இருக்கோம். வீடு, நாளைக்கு என்ன செய்யணும், இதை பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கோம். இவங்க என்னமோ சொல்கிறாங்க, போய் ஜஸ்ட் உட்கார்ந்துட்டு வருவோம், அப்படி கவனம் இல்லாமல் கேட்குற சிலர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனைகள் கர்த்தர் சொல்லும்போது அதை ஏனோ தானோன்னு கேட்கக்கூடாது, யாருக்கோ சொல்கிறாங்க என்பதை போல நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது, கவனித்து கேட்கணும். நீங்கள் கவனமற்று கேட்டால் அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பயன்படாமல் போவதோடு ஆபத்தாகவும் முடிந்து போயிடும். என்ன நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ரகசியங்கள் மறைப்போர் வெளிப்படுத்தி குறித்து நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார். அதில் ஒரு சிமியோனை குறித்து, ஒரு சகைவை குறித்து, மரியாதை குறித்து, தானியலை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். மறைப்போர்கள் ரகசியங்கள் யாருக்கு வெளிப்படுத்தப்படும், அப்போ அந்த ஏவுதில் இருக்கிறவங்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அந்த காரியம் வெளிப்படும் சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், அந்த செய்தியுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா கவனித்து பாருங்கள் என்று தான். அப்போ கவனித்து பாருங்கள் என்றால் எதை கவனித்து பார்க்க வேண்டும், நாம ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் கவனிக்க வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு, நான் ஏன் அதை கவனித்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் கவனித்து பார்க்க வேண்டும் அப்படின்னா, வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் கவனமா இருக்கிறது. யோபு மேல கர்த்தர் கவனமாவே இருந்தார். அதனால கர்த்தர் நம்ம மேல் கவனமா இருக்கிறபடினால, கர்த்தர் நம்ம கவனித்து பார்க்கிறபடினால அவருடைய கிரியைகளுக்கு, அவருடைய செயல்களுக்கு நாம் கவனித்து பார்ப்பது நலமா இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மற்ற காரியத்துக்கு கவனம், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வழிகளை பார்ப்பாங்க, அவருடைய வழிகளை விசாரிப்பாங்க, அது போல கவனித்து கொண்டே இருப்பாங்க. அப்போ ஏன் அப்படி கவனிக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்கிறது பயங்கரமான நாட்கள் வரப்போதான். இப்போ 5:15 பாருங்க, நாட்கள் பொல்லாத ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கவனமா இருக்கணும். வரப்போற காலம் ஒரு பயங்கரமான காலம். அந்த காலம் பயங்கரமான காலமா இருக்கிறபடினால, அந்த காலம் எந்த நாட்கள் பொல்லாத ஆனபடினால அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் நம்ம அதை கவனித்திருக்கணும். இந்த நாள் எப்படி இப்போ நாட்டில் இப்போ நாட்டில் பொல்லாத நாட்டில் எப்போ என்னைக்கோ ஒரு நல்லா இருக்கல, எல்லா நாளும் அப்படிதான் இருக்கு கடைசி காலத்தில். அப்போ இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்டு பொல்லாத இருக்குங்க, அப்போ அது எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், அது கர்த்தர் தான் வெளிப்படுத்தணும். இந்த நாட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தரை விசாரித்து நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னொரு வசனம் பாருங்க, யார் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு போகும்போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசி இருக்கிற ஆசாரியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்று வழி நடத்துறாங்க. ஒரு ஆசாரியரும் தீர்க்கதரிசி செய்திங்கிற ஆசாரியெல்லாம் பார்த்து பாரு. ஆசாரியர் ஜனனுடைய பாவங்களுக்காக தேவனுடைய பலிபல் என்று அவர் பலி செலுத்துகிறார். ஆனா எந்த வகையான பலி செலுத்தப்பட வேண்டும், அது எப்போது செலுத்தப்பட வேண்டும், எந்த வேளையில செலுத்தப்பட வேண்டும், அது எப்படிப்பட்டதாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில ஒரு ஃபார்மேட் வைத்திருக்கிறார். அதன்படி செய்வதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து அதை இவ்வனமாய் செய்யணும், அதை ஆரோன் செய்யணுமா, ஆரோனுடைய பிள்ளை எலியேசர் செய்யணுமா அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்து அதன்படி செய்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் தீர்க்கதரிசி வைத்திருக்கார். அதுதான் வேதம் சொல்கிறது பாருங்க, மத்தேயு 13:35, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நடந்தது.
அதே போல தீர்க்கதரிசியால் சொல்லப்படுகிறது. எல்லா தீர்க்கதரிசியும் இல்ல. குறி சொல்ல தீர்க்கதரிசி இருக்காங்க. பேர் சொல்லி உனக்கு வந்து மணி பர்ஸ்ல காசு இருக்கு. அந்த தீர்க்கதரிசி இல்ல. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து தேவன் வெளிப்படுத்துற முன்னமாய் வெளிப்படுத்தி அவர் சொல்ற காரியம் தேசத்தில் நடக்கிறது, பட்டணம் நடக்கிறது. அந்த தீர்க்கதரிசி குறித்து போடப்படுது. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி. அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது இன்னது என்பதை அறிந்துக்கணும். அதான் நம்ம வந்து 2 பேர் 1:19 பார்த்தோம் இல்லைங்களா? தீர்க்கதரிசி வார்த்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். எப்போ? ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த நாளுக்கு நமக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லணும். அந்த இந்த ஸ்தலத்துல பிரகாசிக்கிற தீர்க்கதரிசி வார்த்தைகளை வெளிப்படுத்துற தீர்க்கதரிசி யார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். அந்த வசனத்துல பாருங்க, அது கர்த்தர் வந்து சொல்றாரு, யாருக்கு வந்து கர்த்தர் வெளிப்படுத்துறார் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மறைப்பொருளை யார் கர்த்தர் வெளிப்படுத்துவார் அப்படின்னா, கர்த்தருக்கு யாரு பயந்திருக்காங்க வெளிப்படுத்துவாரு. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் வந்து வழியை போதிப்பாராம். எப்படிப்பட்ட வழி? யோவான் சாரை பார்க்கிறோம். வருகிறவருக்கு மெஸ்ஸியா வராரு. வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். வழியை செவைப்படுத்தினவர். என்ன வழி? கர்த்தர் வர்ற வழி செவைப்படுத்தணும். கர்த்தருக்கு வர்ற வழியை ஆயத்தப்படுத்தணும். வரனுடைய தலைமுறை கர்த்தர் உருவாக்கணும். அது ஒரு வழி இருக்கு. ஆனா இன்னொரு வழி இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல அந்தகார கிரியையில் உடன்படாமல் அவைகளை எதிர்க்கிற வழி இன்னது என்பதை கர்த்தர் காட்டணும். அந்தகார வழிகள். அது மாத்திரம் அல்ல, கனியற்ற கிரியைகள். கனியற்ற அந்தகாரங்கள் உடன்படாமல் அந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்பனா கனியற்ற கிரிகளை நம்ம செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை போதித்து வழி நடத்தணும். அப்போ அந்தகாரத்தை உடன்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்தணும். அது மாத்திரம் இல்ல, இந்த கனியற்ற ஊழியங்கள், கனியற்ற தரிசனங்கள், கனியற்ற கிரிகள் இதை செய்யாதபடிக்கு கர்த்தர் சரியான வழியில நமக்கு புத்தி சொல்லி நடத்தும் என்பதை கர்த்தர் வந்து நம்மளுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். நீங்க என்ன சொல்ல வரீங்க குறித்து? ஆனா, வேதத்துல இத பார்க்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மோசே தீர்க்கதரிசிய பத்தி நம்ம பேசும்போது, ஆண்டவருடைய வார்த்தைய கவனிக்காம இருந்ததுன்னா, என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத, நம்ம மோசேய ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் தான். ஏன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள அங்க அழைத்து கொண்டு வருகிற வேளையில, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தாகத்துல தண்ணீர் வேணும்னு சொல்லிட்டு மோசே கிட்ட முறையிடுறாங்க. அப்போ வந்து ஆண்டவரிடத்துல போய் அவரு கேட்கும்போது, கன்மலைய பார்த்து நீ பேசுன்னு சொல்றாரு. ஆனா அவர் போய் கன்மலைய போய் அடிச்சிடுறாரு. அத வந்து மோசே கவனித்து பார்த்திருந்தா, அவர் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டாரோ, அந்த தரிசனத்த போய் அவர் நிறைவேற்றிருக்க முடியும். Correct. அந்த இடத்துல பெரிய தரிசனத்த அவர் இழந்து போறாரு. அந்த கவனிக்காம இருக்கிறது. அவன் கவனித்து கேட்காதபடினால அந்த சத்தம் கர்த்தருடைய சத்தத்தை காட்டிலும் ஜனங்களுடைய சத்தம் அதிகமா இருந்தபடினால அந்த சத்தத்தை செவி கொடுத்து கண்மலை அடிச்சிட்டாரு. பேச வேண்டிய இடத்துல கண் அடிச்சிட்டாரு. அது வசனம் பாருங்க. அதுல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, எவைகள் எல்லாம் கேட்டவை விட்டு விலகாதபடிக்கு அவள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனித்து நடக்கணும். எபிரேயர் 2:1ல எதை கேட்கிறோமோ அந்த காரியத்தை கேட்கும்போது கேட்கிற காரியத்தை விட்டு விலகாதபடிக்கு அவளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனித்து நடக்கணும். அது கர்த்தர் சொல்ற காரியம் சரியா கேட்டு கவனித்து நடக்கணும். அப்போ நீங்க சொல்ற வார்த்தைக்கு அந்த வசனம் பொருதுகிறது. வந்து கர்த்தர் இதை கேட்கணும்னா அந்த இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடிக்கு ஒரு நேர்கோட்டுல கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் என்ன சத்தத்துல கர்த்தர் பேச வராரு, என்ன கட்டளை பேச வராரு அப்படின்னு அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இல்லாதபடினால்தான் அவரால் வந்து அந்த காரியத்தை வந்து சரியா செய்ய முடியல. நல்ல ஒரு காரியத்தை சொன்னீங்க. நீங்க என்ன பிரச்சனை? இப்போ அதில் பார்க்கும்போதுன்னு நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது, இப்போ கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி என்னவோ அதையும் நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேதத்தில் பார்க்கும்போது நம்ம வழியில நடந்து கொண்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல வந்து ஒருவேளை நீங்க சொன்னதை போல அந்த கனியற்ற அந்தகார காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தா கூட கர்த்தர் சில நேரங்கள்ல நம்மை கடிந்து கொண்டு அவர் வந்து நம்மளை திரும்ப நம்ம மறுபடி கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற தேவன். இப்போ நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்க கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கணும். அப்போ கர்த்தர் ஏன் அதை நமக்கு கடிந்து கொள்றாரு அந்த இடத்துல? அப்போ என்ன காரியம் வந்து நம்மை சரிப்படுத்தணும்? அப்போ அதை நாம கவனித்து பார்த்ததான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, இல்லைன்னா கர்த்தர் நடத்த போகிற, இல்லைன்னா கர்த்தர் செய்ய போகிற அடுத்தடுத்த திட்டங்களோ இல்லை செயல்களோ தரிசனங்களோ அவை எல்லாவற்றையும் நம்ம சரியா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து நினைக்கிறேன். நெகேமியா புத்தகத்துல பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா நெகேமியா சொல்றாரு, எங்கள் ராஜாக்கள், எங்கள் பிரபுக்கள், எங்கள் ஆசாரிகள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை செய்யாமலும் உமது கற்பனையும் கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். அதே அதிகாரத்துல 9:30 சொல்லுது, கர்த்தர் கொடுத்த பெரிய தயை அரும் முரம்பாக திறந்து வைத்திருக்கிற விசாலமும் செழிப்பான தேசத்துல உமக்கு ஊழியம் செய்யாமலும் தலை துர்க்கர்மங்களை விட்டு அவர்கள் திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லு. நாம் வந்து எதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து அதுல வந்து நெகேமியா 9:34, 35 அதை போடப்பட்டிருக்குது.
அப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீர் கொடுத்த நெய்பர்ஸ் நீ கொடுத்த பெரிய தயவு, அது மாத்திரம் இல்ல, இப்படி திறந்து வைத்திருக்கிற விசாலமான தேசம், செழிப்பான தேசத்துல ஊழியம் செய்ய தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. என்றைக்கு அது ஊழியத்தை அவன் செய்யலையோ, அந்த காரியத்தை ஊழியம் செய்யாத போது கர்த்தர் வந்து அவன் வந்து வழி விலக நேரிடுவது அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா நீங்க சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில ரகசியம் வெளிப்படும்னு சொன்னீங்க. அதுபோல நம்ம வசனத்தில பார்க்குறோம், என் வசனத்தை நடுங்கிறவர்களையும் நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப அதே மாரி இப்போ வந்து பிரதர் வந்து மோசே குறிச்சு சொன்னாங்க. இப்போ மோசே வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தான். கர்த்தரை எடுத்து வல்லமை பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனா வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தைய அவர் கேட்டும், அத நிதானிக்க முடியாம போறதுக்கு சில காரணங்கள் வரும். இல்ல ஜனங்களோட வந்து அவங்கள வந்து நெருக்குனது ஒரு காரணம். அதேபோல வந்து அதே சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது பார்த்தீங்கன்னா, சவுலோட வாழ்க்கையில சவுல் வந்து கர்த்தர் வந்து ஒரு காரியத்த சொல்லி, "நீ வந்து பெலிஸ்தரை மடங்கடிக்கணும், அமலேக்கியரை மடங்கடிக்கணும்னு" சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைய கேட்டவர் தான். இதே போல ஜனங்கள் வந்து ஒரு பக்கம் நெருக்குனதுனால, அவரால அந்த காரியம் வந்து பண்ண முடியாம போகுது. அதே மாரி நம்ம பேதுருவ குறிச்சு பார்க்கும்போது, ஒரு இடத்துல வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, பேதுரு வந்து இந்த காரியத்த வந்து உனக்கு மாம்சமும், ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தின் தேவன் தான் வெளிப்படுத்தும்னு சொன்னாரு. இவங்க எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைய ஒரு பக்கம் கேட்டு, உடனே அந்த அடுத்த கட்டத்துக்கு வரும்போது, இவங்களுடைய சில காரியங்கள் வந்து மாற்றப்பட போவதற்கு காரணம் என்ன? அதுக்கப்புறம் அடுத்த வசனத்துல சொல்லும்போது, அவர் வந்து இந்த காரியம் உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, பேதுரு வந்து ஆண்டவரை பார்த்து எதிர்த்து பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை அவங்க கேட்கறாங்கன்னு, அந்த ரகசியம் வந்து வெளிப்படுத்தப்படுது. ஆனா, அத வந்து தொடர்ந்து அந்த காரியம் நிற்க முடியாம போவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நெறைய ஊழியங்கள், நெறைய சபைகள் கர்த்தரால் நடத்தப்படுறவங்கள பார்க்கிறோம். அந்த அழைப்புக்கு ஏற்றமா வராங்க. கர்த்தருடைய ரகசியங்கள் வெளிப்படுது. ஆண்டவருக்கு ஆனா தொடர்ந்து அந்த காரியம் நிற்க முடியாம போவதற்கு காரணம் என்ன? அப்படின்னு அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கேட்டதை விட்டு விலகாதபடிக்கு அவள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனித்து இருக்கணும். அப்ப யார்கிட்ட கேட்கிறோம்? யார் அத சொல்ல வராங்க? சொல்லப்படுறது யாரு? ஒரு மனுஷன் இல்ல, ஒரு ஊழியக்காரர் இல்ல, தேவன் சொல்ல வராரு. அதனாலதான் மோசே வந்து அந்த இடத்துல வழி தவறி போய் அவர் வந்து தன்னுடைய போக வேண்டிய கானானுக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை வந்தது. அதான் வசனம் சொல்லுது, நீதிமொழி 16:17 தன் நடையை கவனித்து நடக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஒரு அழைப்பு, ஒரு தரிசனம் வந்து அந்த நம்ம நெகேமியால பார்த்தோம். அவர்கள் வந்து கர்த்தர் வந்து நல்ல தேசத்துல, விசாலமான தேசத்துல, செழிப்பான தேசத்துல அவர்கள் ஊழியம் செய்யல. அவங்க நல்ல வேலை இருந்துச்சு, ஆஸ்தி அந்தஸ்து இருந்துச்சு, சொசைட்டில ஸ்டேட்டஸ்ல எல்லாம் உயர்ந்தது. ஆனா கர்த்தருக்கென்று அவங்க செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்யல. அது மாத்திரம் இல்ல, அவர் அவங்க துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமல் போனாங்களாம். அது வர இடத்துல வந்து நினைவு 9ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 9:35 30 வசனம் சொல்லுது, ஊழியம் செய்யாதபடிக்கு தன்னுடைய துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமல் போனார்கள். ஒண்ணும் ஊழியம் செய்யல, அழைக்கப்பட்ட ஊழியத்தை செய்யல. ஊழியம் செய்யலாம், அழைப்புக்கு ஏற்ற ஊழியம் செய்யல, தரிசன ஊழியம் செய்யல. கர்த்தர் நமக்கு நிர்ணயித்திருக்கிற இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் வச்சிருப்பார்ல, அந்த அழைப்பு அது செய்யல. ஆனா அது செய்யாம அவங்க தன் துர்க்கர்மங்களை விட்டு தீமையை செய்து கொண்டே இருந்தார். தேவனுக்கு பிரியமில்லாத துர்க்கர்மங்களை செய்து கொண்டே இருந்தார். அதை விட்டு திரும்பல. அதனாலதான் அது வந்து இந்த மாதிரி காலகட்டம் என்ன செய்யணும், கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தயவு என்ன, கர்த்தர் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிற சிலர் கர்த்தர் வந்து வாசல் திறந்து வச்சிருப்பாரு. பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா. எல்லா நாட்டிலும் திறந்திருக்காது. சில கிருபையின் காலங்கள்ல திறந்திருக்கும். அப்ப இந்த காலகட்டம் என்னது என்பதை அறிந்து அதை கவனித்து நடக்கும்போது தான் கர்த்தருடைய காரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அப்டேட் ஆகி கொண்டு இருக்கணும். அது குறித்து கவனித்து நடந்து கொண்டு ஏன் நம்ம கவனிக்கணும்? நம்ம ஏன் அதை கவனிக்கணும்னா, கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, நாட்கள் வந்து பொல்லாத ஆண்டபடினால, அந்த பொல்லாத நாட்கள்ல நாம கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தர் வந்து நம்மளை பாதுகாக்க முடியாது, அவருடைய கண்கள் மேல இருக்குது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தர் வந்து எந்த ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொன்னாலும் அதை கவனிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு உணர்ந்து அதை கவனித்து நடப்பிக்கிற ஆட்கள், கவனமாய் நடப்பிக்கிற ஆட்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவர் வந்து எதை செய்யணும், எபேசியர் 5:16 சொல்லுது, அந்த கனியற்ற அந்தகாரத்தில் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டுமா. அப்போ வந்து நம்ம வந்து கவனித்து நடப்பது மாத்திரமல்ல, சில இடத்துல அதை வந்து கடிந்து கொள்ளணும். ஆனா நீங்க இத குறிச்சு சொல்லும்போது எனக்கு ராகாப் குறிச்ச ஒரு காரியம் ஞாபகம் வருதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள வந்து கர்த்தர் 40 வருஷம் அற்புதமா வழி நடத்துறாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வல்லமைய பார்க்குறாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு கர்த்தர் அவங்கள நடத்துகிற விதமே அவ்ளோ ஆச்சரியமா இருக்குது. மேகஸ்தம்பம், அக்கினிஸ்தம்பம் எல்லாத்தையும் பார்த்து வராங்க. ஆனா நெறைய நேரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி கர்த்தர் தங்கள நடத்துகிற வழிய, பாதைய
கர்த்தர் கூட இருக்கிறத அவங்க உணராது இருந்தாங்க. அத கவனிக்காம இருந்தாங்க. ஆனா ராகாப் எரிகோல இருக்கிறா. அவ வந்து சொல்றா, அந்த 2 ஸ்பைஸ் வந்து வரும்போது அவ அவங்ககிட்ட சொல்றா, "உங்கள நடத்தின விதத்த நாங்க கேட்கும்போது என் இருதயம் கரைந்து போயிற்று. அவர்தான் உண்மையான தேவன்கிறத நான் அறிந்து கொண்டேன். அதனால தன் ஆத்துமாவ, தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி அவ அந்த இடத்துல சொல்லுவா. அந்த வழிய நான் கவனித்திருக்கிறேன். அத நான் கேட்டிருக்கிறேன். அவர்தான் மெய்யான தேவன்கிறத அறிந்திருக்கிறேன். நாளைக்கு நீங்க இந்த பாதைய கடந்து போவீங்க. ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்த குடுப்பேன்னு. அப்ப இத கண்டிப்பா அவங்க பிடிப்பாங்கங்கிற அந்த நிச்சயம் அவளுக்குள்ள காணப்பட்டது எதனால்னா, அவ கர்த்தர குறித்து கர்த்தர் நடத்தின வழி, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின பாதைய அவ நன்றாக கவனித்திருந்தா. அத அறிந்திருந்தா. அவ அத விசுவாசித்தா. அவர்கள் குடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகுது. அப்ப கண்டிப்பா எரிகோ பிடிபட்டுரும். அப்ப என்னையும் என் குடும்பத்தையும் வந்து அவங்களோட ஜீவன் பாதுகாக்கும்படி என்ன நீங்க நினைவு கூருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்வா. ஆனா அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்கறாங்க. கர்த்தருடைய வல்லமைய பிரத்யட்சமா பார்க்கறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவங்கள நடத்துறாங்க. ஆனா அவங்க அத குறித்த உணர்வு இல்லாதபடிக்கு கவனித்தில்லாம இருக்கிறாங்க. லூக்கால கூட இயேசு கிறிஸ்துவே சொல்லுவாங்க, "லோத்தின் மனைவியை நினைவு கூருங்கள்" அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடைசி காலத்திலயும் லோத்தின் காலத்துல நடந்தது போல, நோவாவின் காலத்துல நடந்தது போல தீமை வரும். அப்போ லோத்தின் மனைவி வந்து அந்த நாட்கள்ல அவளுக்கு எச்சரிப்பு குடுக்கப்பட்டும் அவ கவனிக்காம இருந்தனால தான் அவளுக்கு அந்த விளைவு நடந்தது. நீங்க அத நினைவு கூருங்க. நீங்க இந்த நாட்கள்ல கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட தீமைகள் வரும் கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே லூக்கா 17 தரிசிகள். அது வந்து ஒரு புறஜாதியான ஸ்திரீயா இருந்தாலும், அவள் வந்து வேசி என்று சொல்லப்படுற ராகாப். ஆனால் அவள் கர்த்தருடைய கிரியை, அங்க இஸ்ரவேல்ல கர்த்தர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு உன்னதமானவர் என்பதை அவள் அறிந்திருந்தாள், உணர்ந்திருந்தாள். அது கவனித்துக் கொண்டே இருந்தாள். இன்னைக்கு அவள் என்ன எதிர்பார்த்திருப்பான்னா, ஒரு காலகட்டத்தில இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு 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 தேசமா பிடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு இனமா அவங்க வந்து தாண்டி அத அடிச்சு கொண்டு வராங்க. கண்டிப்பா ஒரு நாளு நம்ம தேசத்துக்கு பிடிக்க வருவாங்க. அதுக்கு ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ராகாபு வேசிக்கிட்ட வந்து அந்த 2 வேவுக்காரர்கள் வந்து, அவங்க நம்மட்ட தான் வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. அப்படின்னு அவ நினைச்சிருக்க மாட்டா. 2வது இங்க வந்து தங்கியிருப்பாங்க. நாம தான் அவங்கள காப்பாத்தணும்னு இருக்காது. ஆனா அவளுக்கு என்ன ஒரு உணர்வுனா, தேவன் மேல ஒரு உணர்வு. அப்ப தேவன் மேல அவள அறியாம ஒரு பயத்தை அவன்ட்ட வந்து கொண்டார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இல்ல, புற ஜாதிகளுக்கு இருந்துச்சு. தானியேலுக்கு கொடுத்ததா வேதம் சொல்லுது. தானியேல் கூட அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ நெருப்புல போடும்போது, அந்த ராஜா பார்க்கிறார். அப்போ இந்த தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவருடைய சாட்சி நிமித்தமா அவங்க நிற்கும் அந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க. ஒருவேளை நாங்கள் எங்கள் மரணமே நேரிட்டாலும், கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் வந்து அவர் மறுதலிக்க மாட்டோம்னு சொல்லும்போது, அந்த ராஜா பார் அந்த விசுவாசமான வார்த்தைகள், அந்த விசுவாசத்தின் வல்லமை, இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேவனுக்கு தன் காரியத்தை அவங்க அர்ப்பணிக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை வந்து அது மாதிரி சொல்றான், இவர் தான் வணங்கப்படத்தக்க தேவன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் வந்து ராஜா வந்து கடிதம் நம்ம அதை பார்க்குறோம். அதை பாருங்க, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் வைத்திருக்கிற காலகட்டம். தானியேல் வந்து நம்ம பார்க்குறோம். தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் காலத்துல கர்த்தர் வந்து எதெல்லாம் சொன்னாரோ தானியேல் அதை ஆராய்ந்து பார்த்தார். அதை ஆலோசனை பண்ணி பார்த்தார். அதை கவனித்து பார்த்தார். எரேமியா சொன்ன வாக்குத்தத்தங்களை, எரேமியா சொன்ன தீர்க்கதரிசிகளை ஒவ்வொன்னா அதை அவர் அப்படியே பார்த்துட்டே வராரு. இந்த காலகட்டம் இது செய்யணும், இந்த காலம் செய்யணும், அதை பார்த்து கணக்கு போட்டு, அப்போ அந்த 70 வருஷம் முடிகிற காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்பதை தானியேல் அறிந்திருந்தார். அப்போ முதல்ல இந்த நாட்கள் பொல்லாத வசனத்தை பார்த்தோம். நாட்டில் பொல்லாத ஆனபடினால் நாட்டிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ அந்த நாட்டில் பொல்லாத நாட்டில் என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். எது பொல்லாத நாடு? இப்போ பொல்லாத நாடு தான். ஆனா கர்த்தர் சொல்கிற மப்பும் மந்தாரமானன்றான்ல, அந்த நாள் இது பொல்லாத நாள். ஆனா மப்பும் மந்தாரமான நாள் வரும்போது, அப்போ தேசம் அதுக்கு முன்பாக நாம் என்ன இருக்கணுமோ கவனித்து பார்ப்பது. கவனித்து பார்க்கிறது ரொம்ப நலமா இருக்கும். அந்த கவனித்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல பேச சொல்கிறார். அப்போ இந்த கனியற்ற கிரியெல்லாம் எங்க இருக்கு? ஒருத்தர் கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, எதை கவனித்து பார்க்கணும்? இன்னைக்கு கனி இல்லாத இடத்துல போய் கவனித்து பார்க்குறாங்க. தரிசன இடத்துல போய் நிற்கிறார்கள். ஊழியம் அழைக்கப்படாத ஊழியர்களை போய் இன்னும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனா அவங்க மனசுல வந்து நாங்க செய்கிறோம், கர்த்தர் தான் அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தங்களை தாங்க தேற்றிக் கொள்கிறார்கள். ஆனா அது வசனம் சொல்லுது, அது கனியற்ற கிரியைகள், அது அந்தகார கிரியைகள். அதை விட்டு விலகுவதற்கு நாம் கவனமா இருக்கணும், கவனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அதில் வெளிப்படுத்தார். வேற என்ன சொல்ல வரீங்க? அதான் நீங்க சொன்னது பார்த்தா, அப்போ வந்து தேவன் பார்க்குற மாரி நம்ம பார்க்கணும். இப்போ ஊழியம் வந்து வெளிப்பார்வைக்கு அவங்க வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்தாலும்,
அதுல கனி இருக்கா, கிரியை இருக்கா, ஒரு ஊழியத்தை வந்து கர்த்தர் எப்படி பார்ப்பாரு, அவங்க சித்தத்தை நிறைவேற்றுவாங்களா, தரிசனத்தை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி தேவனோட பார்வையின்படி நம்ம பார்த்தாதான் அது கனி கொடுக்குற ஊழியமா, இல்ல கனியற்ற ஊழியமா, இல்ல தேவனுக்கு என்று கிரியை செய்யறாங்களா, இல்ல சுய ராஜ்யத்துக்கு என்று கிரியை செய்யறாங்களா, இல்ல சொந்த ராஜ்யத்துக்கு கிரியை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேவன் பார்க்கிறபடியும் தேவனோட வசனத்தின்படியும் நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது சரியா இல்லைன்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம நீங்க சொன்னது புரிந்து கொள்ள முடியும். இதில் இறைமையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இறைமையா 18:18 அது வந்து இறைமையா தீர்க்கதரிசி வந்து பல காரியங்களை சொல்றாங்க அங்க ஜனங்களுக்கு. அங்க இருக்கிற பிரபுக்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஏன் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் கூட அதை அவர்கள் கேட்கவில்லை. அவங்க இறைமைக்கு ரொம்ப ஆலோசனை செய்தார்கள். அவங்க ஆலோசனை முழுசுமே ஒரு தீர்க்கதரிசி விதமா இருந்தது. அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட தீர்க்கதரிசி இல்லையா, ஆசாரியர் இடத்துல வேதம் இருக்குது, ஞான இடத்துல ஆலோசனை, எங்கிட்ட ஆலோசனை ஒரு ஆள் இருக்காங்க, ஜட்ஜ் ஞானமா பேச ஆள் இருக்காங்க, எங்கிட்ட பார்த்தோம்னா ஆசா இருக்கு, அவங்ககிட்ட வேதம் இருக்குது, எங்கிட்ட தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகள், அவங்க அதை டிஸ்டர்ன் பண்ற ஸ்பிரிட் இல்லை. அத்தனை பேரும் பேசுறாங்க. அப்போ எங்க மெஜாரிட்டி இன்னைக்கு பாருங்க, ஒரு எடுப்புல குறித்து மெஜாரிட்டியா பேசும்போது இவர் தான் பயமா, அங்க கள்ளக்கரமான காரியம் இருக்கும். எல்லாரும் ஒண்ணா இருக்கிறான், கத்தர் இருக்கிறான்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு டீம் பெரிய இடத்துல கூட்டம்னா ஜனங்க வராங்க, அதெல்லாம் எடுப்பது கிடையாது. அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே பாருங்க, ஒரு ஒரு கள்ள தீர்க்கதரிசி 100 பேர் இருந்துச்சு, ஒரு பெரிய கூட்டம் நின்று விடுதாங்க அப்படின் போது எல்லாரும் அங்க போறாங்களே. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவு அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணியுடைய ஐசியம் செய்கிற தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க அவரை கவனித்து இருப்பது நலமா இருக்கும். அவர் பார்த்துட்டே இருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு. இவங்க பாருங்க, எரேமியாவோட வார்த்தையை கவனிக்காமல் போனார்கள். அது மாத்திரம் அந்த வசனம் சொல்லுது, எரேமியா 18:18 அவன் நாவை வெட்டி போடுவோம். அப்படின்னா தீர்க்கதரிசி பேசவே கூடாது, நாவல் கட்டப்படணும்னு சொல்லி ஜெபிச்செல்லாம் இருக்கலாம். இன்றைக்கு அப்படி உண்மையான தீர்க்கதரிசி ஊழியர் செய்யும் நான் கேட்டிருக்கிறேன். அவங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி, அவங்களாம் வரவே கூடாதுன்னு சொல்லி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசி வரவே கூடாது, அதுக்கு ஜெபிக்கிற ஆட்கள். ஏன்னா யாருக்கு ஜெபிக்கிறோம், எதுக்கு ஜெபிக்கிறோம், எதனால ஜெபிக்கிறோம் தெரியாமல் இருக்குது. அவங்க வந்து கடிந்து கொள்ளுதுல எச்சரிப்பும் விரும்பாத ஜனங்களா இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்குத்தத்தம் அதோட முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு மேலதிகமான காரில் பெற்றுக்கொள்ற ஒரு வாஞ்சையோ அந்த வைராக்கியமோ கிடையாது. அவங்கள கத்தர் பேசாதானே அந்த காரியம் தெரிய போகுது. அவன் ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்ட கத்தர் பேசுறோம்னா மறைப்பொருளை, ரகசியங்களை வெளிப்பாடு யார் வெளிப்பாடுலாம் பயந்து இருக்கிறவனு தான் கத்தர் சொல்றாரு. கத்தரை கேட்க ஆயத்தமா இருக்கிறத கத்தர் பேசுறாரு. அதுல பாருங்க, அவ்வளவு பேர் இருக்கும்போது தீர்க்கதரிசியில அத்தனை பேருக்கு, அந்த இஸ்ரவேலில் அத்தனை பேர் இருக்கும் போதும் அங்க ஒரு சிலரை மாத்திரம் பார்க்கலாம். ஒரு ஏபேத் மேலேக்கிற ஒரு மனுஷனை பார்க்கலாம், ஒரு பிரதானி ஒருத்தனை. அங்கே ஃபாரூக் என்பனை பார்க்கலாம். இந்த கொஞ்சம் சிறு பேர் தான், இந்த சில பேர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஃபாரூக் கூட நின்று தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிறான் எரேமியாவுக்கு. ஏபேத் மேலேக் அந்நிய தேசம் வந்து சிறைப்பிடிக்க வந்தவன். இவன் நிமித்தமாக தீர்க்கதரிசி நிறைய, நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆகாப் தேசி வந்து இஸ்ரவேல் ஜனங்க செய்த காரியத்தை வெளியிருந்து பார்த்தான். இவன் முன்னாலே பார்க்குறான். ஏற்கனவே எங்களை குறித்து, எங்கள் ராஜா குறித்து, எங்கள் தேச குறித்து இந்த ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த ஏபேத் மேலேக்கு வந்து தெரிஞ்சதை போய் ராஜாட்ட சொல்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை கத்தர் நாட்களை கத்தர் வச்சிருக்காரு. எபேசியர் 5:11 பார்த்தீங்கன்னா, கனியற்ற அந்தகர கிரியைகளுக்கு உடன்படாமல் அவை கடிந்து கொள்ளுங்கள். அதில் அவளை கடிந்து கொள்ளு. அப்போ அந்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளணும். சிலர் பார்த்தீங்கன்னா இதை கடிந்து கொள்ள போட்டு, சில கடிந்து கொள்ளாமல் கடந்து போறது இருப்பாங்க. அது ஏங்க நமக்கு கண்டும் காணாமல் போறது இல்ல, கண்டும் காணாமல் போறது வீட்டில் பார்க்குறோம். கடிந்து கொள்ளாமல் கடந்து போகிற ஆட்கள் அது ஊழியில் இருப்பாங்க. எங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுங்க. யூனிட்டி, ஒன்னஸ், ஒருமன், இதுதான் அந்திகிறிஸ்து கொண்டு வர போகிறான். ஒரு பெரிய ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறான். இதுக்கு பொலிட்டிக்கல் லெவலில் வருவாங்க, எக்கானமி லெவலில் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலிஜியன் லெவலில் வருவாங்க. அது எல்லா ரிலிஜனும் ஒன்றுபடுறதோட வேலை. எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால வந்து தேவனை நான் மையப்படுதில்லை. எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா இடுப்பில் வந்துருக்கணுமே. எல்லாம் அந்த ஊழியங்கள் வந்து இன்னும் பலமாக இருப்பேன். கத்தோலிக்கு 2000 வருஷமாக கத்தர் அற்புதம் இன்னும் அந்த அற்புதம் நடக்கலை. அதனை கேட்குறாங்க, ஏன் நடக்கலை அப்படின்னா பெரிய டாம்பிகமான காரியம். ஆனால் உள்ள வந்து ஒன்று இருக்காது. இவர்கள் அந்த அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அது கடிந்து கொள்ளும் வசம் இருக்கு. இவன் கடிந்து கொள்ளுல, கடந்து போல் போல் சொல்றாரு, கடிந்து கொள். யாரை கடிந்து கொள்ளணும்னா கர்த்தரோட வார்த்தை விரோதமாக இருக்கிறவங்க, கள்ள ஊழியங்கள், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள வேலையாட்கள், கள்ள எழுத்தாண்டு பிடிக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து பாருங்க. நம்ம வேலை போகணும், சுவிசேஷம் மாத்திரம் அறிவிச்சுட்டு வரலாம். நம்ம வேலை பார்த்துட்டு போகலாம். நம்ம போனோம் ஒரு போதர் வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு வரலாம். நம்ம வேலை என்ன, அந்த வேலையை மாத்திரம் பார்த்து வரலாம். கர்த்தர் கடிந்து கொள்ள சொன்னா கடிந்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் வந்து எதை சொல்ல வருகிறார்? அப்போ அந்த அந்தகார கிளைக்கு வந்து கடிந்து கொள்ளணும்.
ஆனா நீ கடந்து போற ஆட்களை பாக்குறீங்க. ஏன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனம் இல்லாதவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை வந்து கவனிக்காமல் போடு வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் போன வேதம் ஒரு வசனத்தை 1 நாளாகவும் 22:15 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கற்பித்த நியாயங்களை அவன் வந்து நியமங்களை செய்ய கவனமாய் இருந்தால் பாக்கியவனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அங்க சொல்லும்போது கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசே கற்பித்த நியமங்களையும் நியாயங்களும் செய்ய கவனமா இருந்தார். செய்ய கவனமா இருந்தாங்க. செய்யாம இருந்தாங்களே அவங்களை குறித்து பாருங்க. கர்த்தர் கவனித்து பார்க்க சொன்னார். சிலர் நியமங்களை, கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய தரிசனங்களை, கர்த்தருடைய அழைப்புகளை கவனியாமல் போனவர்கள். இந்த கவனித்து பார்த்தவனு வேதம் ஒரு பிளஸ்ஸிங் வச்சிருக்கு. இந்த கடந்து போறவங்களை குறித்து வேதம் இல்லை. அது வந்து நிறைய பேர் இருக்காங்க. எடுத்து போறோம் வளர்ந்து போறோம் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் ஆசிரியப்பட்டவங்களே வளர்ந்து போறோம் வாங்க. கர்த்தர் வந்து சபிக்கப்படல எடுத்து போறவாங்க அப்படின்னு. அப்போ வழி கர்த்தர் வச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கர்த்தர் வந்து ஒரு பிளஸ்ஸிங் வச்சிருக்காரு. அந்த பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா வாக்குத்தத்தங்களை 1:22-13 கர்த்தர் இஸ்ரவேலுக்காக ஆ. மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் ஆ. நியாயங்களையும் செய்ய ஆ. நீ கவனமாயிருந்தால் ஆ. பாக்கியவானாய் இருப்பாய். கர்த்தர் சொன்ன நியமங்கள், கர்த்தர் சொல்ல கட்டளைகள், பிரமாணங்கள் நீங்க வந்து செய்ய கவனமா இருந்தால் நீ பாக்கியவானா இருப்பாய். When you follow the ways of God, when you obey the commands, you'll be blessed. அப்ப கவனிக்காமல் போறவங்கள் கவனித்து பார்க்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப கர்த்தர் வந்து நம்ம சொல்ற காரியத்தை கவனித்து நோக்குறவங்க. அப்ப எதெல்லாம் கவனித்து பார்க்கணும்? கர்த்தரின் தன் நடைகளை கவனித்து பார்க்கிறவன் ஆத்மாவை கர்த்தர் காக்கிறார். சொல் நீதிமொழிகள் 16:17. இதெல்லாம் கவனித்திருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து அதை கவனித்து நடக்கிறவர்கள் புத்தியுள்ள கிரிகளை நடப்பிக்கல் என்று வேதம் எபேசியர் 5:15-16 சொல்லுது. ஆண்டவருடைய சித்தம் இதான் அப்படின்னு சித்தத்தை உணர்ந்து அதை கவனிக்கிற நடக்கிறவர்கள் புத்தி உள்ள அந்தகார நடப்பிகள் பார்த்தோம். புத்தி உள்ள கிரிகளை நடப்பவன் ஞானமா இருப்பானா அவள் பேர் ஞானவான்கள். இப்படிப்பட்ட ஆட்களை வந்து எதை நம்ம செய்யணும் அப்படின்னா வேதம் சொல்கிறது இப்படியே 2:1 வந்து இந்த கேட்டல் விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி தேவன் விலக சொல்ல வேண்டிய காரில் வந்து விலகிறது கவனமா இருக்கணும். தேவன் எதை சொன்னாரோ அப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்த நிறைவேறுக்கு தேவன் நம்ம கவனமா இருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். அதே போல நாமும் கர்த்தருடைய கிரிகளை கவனித்து அடக்கணும். அப்ப மறைப்பொருள்கள், வெளிப்பாடுகள், ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை கவனித்து நடக்க, கர்த்தருடைய வழிகளை கவனித்து நடக்க. எல்லாம் ஒரு பெரிய மந்த போதுனால மந்தத்தினால போறது இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு தனிப்பட்ட விசேஷ கர்த்தர் நடத்துவார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு விலகாதபடிக்கு அதை கவனித்து நடக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் ஒவ்வொன்றாக கர்த்தர் நடத்தும் போது அந்த 2 பேர் 1:19 சொன்னார். தீர்க்கதரிசிகளை கவனித்திருப்பது நலமா இருக்கும். கவனித்து நடப்பது நலமா இருக்கும். வெறும் கவனிக்க நாடு படிச்சுட்டு போறதில்லை. அதை பார்த்து ஏன்னா இருளுள்ள ஸ்தலம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சம் வெளி வரணும். அது வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல போகும்போது கர்த்தர் வந்து அந்த இருளான இடத்துல வெளிச்சம் போகும்போது அது வெளிச்சங்கள் வந்து இருளை வந்து துரத்தி விட்டுரும். அப்போ அந்த இருள் விலக வேண்டுமானால் தீர்க்கதரிசி வார்த்தை நேரத்தில் விதைக்கப்படணும். அது விதைக்கப்பட வேண்டுமானால் நாம அதை குறித்து கவனமா இருக்கணும். அது எப்படி போகுது அது வந்து எப்பவும் கவனிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தர் இந்த நாட்கள்ல அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை கவனித்து பார்க்க ரகசியங்கள், மறைப்பொருள், வெளிப்பாடுகளை கர்த்தர் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை கவனித்து நடப்பது நலன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசணும். இன்னும் பேசலாம், நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனால் நேரம் நமக்கு இல்லாதபடினால நம்ம வேறு நிகழ்ச்சிக்கு அதை பேசுவோம். இன்னும் நேர்களே இந்த காரியத்தை குறித்து நீங்க கேட்டீங்க இல்லை, அந்த காரியத்தில் ஒன்றுபடாதபடிக்கு தீர்க்கதரிசி வசனம் வார்த்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற நாட்களில் நாம் அதை அறிந்து கொண்டு இருளுள்ள ஸ்தலங்களில் விதைக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் வெளிச்சத்தின் வார்த்தையிலிருந்து அறிந்து தீர்க்கதரிசி வார்த்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அப்படி தீர்க்கதரிசி கவனித்திருக்கும் போது ரகசியங்கள், மறைப்பொருள்கள், வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். காத்தூர்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கவனித்த நடக்குள் வெளிப்படுத்தும் கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நாம இவ்வளவு காரியங்களை கேட்டோம். சரியா நேரம் மீதியானபடினால நம்ம நிகழ்ச்சி முடிக்க போறோம். மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.